ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று தேர்தல் கணிப்புகள் வெளியாகியுள்ளன. ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்ற நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பல்வேறு நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளன. இதில் ஹரியானாவில் பாஜக ஆட்சியை இழக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெறும் என்றும் பெரும்பாலான கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று சில நிறுவனங்கள் தங்கள் கருத்து கணிப்பில் கூறியுள்ளன. CNN News 18 நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சி 54 இடங்களை பிடிக்கும் என்றும் பாஜக வெறும் 26 இடங்களை மட்டுமே வெற்றி பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீப்புள்ஸ் பல்ஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் ஹரியானாவில் 49 முதல் 61 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பாஜகவுக்கு 20 முதல் 32 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும் என்று அந்த நிறுவனம் கணித்துள்ளது. டைனிக் பாஸ்கரின் கருத்து கணிப்பில் ஹரியானாவில் காங்கிரசுக்கு 44 முதல் 54 இடங்கள் வரை கிடைக்கும் என்றும் பாஜகவுக்கு 15 முதல் 29 இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிபப்ளிக் நிறுவனத்தின் கருத்து கணிப்பின்படி காங்கிரஸ் கட்சி 55 முதல் 62 இடங்களிலும் பாஜக 18 முதல் 24 இடங்களிலும் வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு பின்னர் தேர்தல் நடைபெற்ற ஜம்மு காஷ்மீரில் CNN News 18 நிறுவனத்தின் கணிப்பின்படி 41 இடங்களை தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பாஜக 27 இடங்களிலும் மக்கள் ஜனநாயக கட்சி 7 இடங்களிலும் மற்றவை 15 இடங்களிலும் வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி 40 முதல் 48 இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரியவந்துள்ளது. பாஜகவுக்கு 27 முதல் 32 தொகுதிகள் வரை மட்டுமே கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனித்து போட்டியிட்ட மக்கள் ஜனநாயக கட்சிக்கு 6 முதல் 12 இடங்கள் கிடைக்கும் என்று இந்தியா டுடே சி ஓட்டர் நிறுவனங்கள் கூட்டாக கணித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.